ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வேற வரப்போகுது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது தவக்கலைய பத்தி. நெறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டுருக்கு. ஒரு தவளைய வந்து சூடான ஒரு தண்ணீல போட்டா உடனே ஓடிடும். அதுவே ஒரு பச்சை தண்ணீல போட்டு கொதிக்க வச்சோன்னா, அந்த அந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுடுதா? தெரியாது. தோல் உரியுதா? தெரியாது. கடைசியா அதால தாங்கவே முடியாதுன்ற நிலைமையில துள்ளி குதிக்கலான்னு பார்க்கும்போது, அதோட பாடி கிவ் அப் பண்ணிடும். அப்படின்னு அந்த என்னுடைய லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். அப்ப நெறைய கமெண்ட்ஸ் நல்லா அழகா வந்திருந்தது. அதுல ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, "என்ன பண்றது? சில உறவுகள நம்ம வந்து சகித்துக்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யோசிக்கிற பெர்சனா நீங்க? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த உலகத்துல 60 வருஷம் வாழ்வோமா? இல்ல 70 வருஷம் வாழ்வோமா? யாருக்காக நீங்க வாழப் போறீங்க? எதுக்காக இந்த அ உடல்? எதுக்காக இந்த உயிர்? ஒருத்தவங்கள சகிச்சுக்கிட்டு, நம்ம அவங்க கூட டாலரேட் பண்ணிக்கிட்டு, அவங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மத்தவங்கள டாலரேட் வாழ்றதா இருந்தாலும், ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எதுக்காக? இந்த பெர்சன் என்னைக்கோ ஒரு நாளு உங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு அனுபவத்த குடுத்திருப்பாரு. அ ஹி ஆர் ஷி மேட் யூ ஃபீல் ஸ்பெஷல். பட் ஓவர் த பீரியட் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, என்னைக்கோ ஒரு நாளு அவங்க குடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக இன்ன வரைக்கும் எத்தன பேரு நம்மள வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி திரும்பி வந்துடுவாங்க. நான் ஒரு வேளை என்ன கரெக்ட் பண்ணிக்கவா? நான் இந்த மாரி மாறிட்டேன்னா அவங்க வந்துருவாங்களா? என் மேல தான் தப்பு இருக்கு போல. நான் ஒழுங்கா இருந்திருந்தா வந்திருப்பாங்க. இல்லங்க, மனுஷங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட நேச்சர் அதுதான். அவங்களோட இன்டென்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஒவ்வொருவரோட மனித அமைப்புன்றது ஒரு அற்புதமான விஷயம். அதனால இன்னைக்கு உங்க கூட க்ளோஸா இருந்தவங்க வாழ்நாள் ஃபுல்லா க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல யூ பி அ கலெக்டர். குட் மெமரீஸ கலெக்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் சந்தோஷமா நடக்குதா, அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுங்க. அத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்மள நம்மளே வருத்திக்க ஆரம்பிக்கிறோம். உங்கள நேசிங்க. நான் அதிகமா என்னோட பேஜ்ல சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். உங்கள நீங்களே நேசிங்க. உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நீங்க உங்க பிரச்சனை என்னன்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டாலே 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க மத்தவங்க கிட்ட தேடாதீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. மனிதன் ஒரு அற்புத படைப்பு. நெறைய விஷயங்கள் பேசலாம். என்னுடைய ஜர்னி பத்தி நான் நெறைய ஷேர் பண்றேன். எப்படி என்னுடைய லைஃப்ல ஜர்னிலாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "எப்படிங்க நீங்க இப்படி உட்காந்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு லைஃப் ஜர்னி. ஆனா பாருங்க, நான் இப்போ சந்தோஷமா, ஹேப்பியா சிரிச்சுட்ருக்கேன். அவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்போ சந்தோஷமா பேசணும். இப்போ பாருங்களேன், உங்ககிட்ட நான் பேசும்போது, "எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?" அப்படின்னும்போது, யூ ஃபீல் ஓகே, ஹேப்பி. ஆ ஐயோ! வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு அப்படின்னும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயங்கள் பண்ணணும். நம்ப எத நெனைக்கிறோம், எப்படி நம்ம முகத்த வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு ஆப்போசிட்லயும் நடக்கும். அதனால எப்பவுமே சந்தோஷமா இருங்க. பி த பெர்சன் டு மேக் சம்ஒன் ஸ்மைலிங் பட் டோன்ட் சேஸ் அட்ராக்ட். பை.